draw and label each of the angles. So first one என்ன கொடுத்திருக்காங்க NAS. இப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா A தான் நமக்கு மிடில் இருக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரஃப். இங்க A இருக்கு, இங்க N, இங்க NAS. ஓகே, ஸோ A தான் மிடில்ல வரணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், we have to mark 90 degree. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா we have to draw a ஒரு ஓகே, we have to draw a baseline. ஒரு baseline நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், this point is A, right? இந்த பாயிண்ட் தான் A. This is S. இப்போ நாம ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா அந்த ஏன்ற பாயிண்ட்ல கோயின்சைட் ஆகுற மாதிரி நம்ம வைக்கணும். கிளியர்? ஏன்ற பாயிண்ட்ல கரெக்டா இந்த பாயிண்ட்ல கோயின்சைட் ஆகுற மாதிரி வச்சுட்டு 90 டிகிரி எங்க வருது, இங்க வருது. 90 டிகிரியை நம்ம நோட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், we have to join this. கிளியரா? அப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is S. so this is N. சாரி, இங்க ஏற்கனவே S நோட் பண்ணதுனால நம்ம இதை என்ன நோட் பண்ணலாம், கரெக்டா ஜாயின் பண்ணியாச்சு. now we can note it as N. clear? so what is this angle அப்படின்னு பாத்தீங்கன்னா this is 90 degree. கிளியரா? so NAS is 90 degree. இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, BIG. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் BIG is 35. 35 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is acute. acuteனா எப்படி வரும், it will be less than 90 degree வருமா, இந்த மாதிரி less than 90 degree வரும். this is 35 degree. இப்போ ஐன்ற பாயிண்ட் தான் ரெண்டு ரேவை வந்து இங்க நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ இங்க B இருக்கலாம், BIன்ற ரே இருக்கலாம், தட் இஸ் IBன்ற ரே அண்ட் IG அப்படின்ற ரே. ஐன்ற பாயிண்ட் தான் நமக்கு என்ன வரணும், நடுவுல வரணும். இங்க நடுவுல இருக்குன்னா இந்த ஐன்ற பாயிண்ட் தான் நமக்கு என்ன வரணும், நடுவுல வரணும். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கணும். ஸோ பேஸ் லைன் எடுத்துக்கணும் 35 டிகிரி. ஓகே, அதுக்கப்புறமா we have to mark a point. இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகே, now ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிறோம். ப்ரொட்ராக்டர் எடுத்துட்டு கரெக்டா அந்த பாயிண்ட்ல வைக்கணும். பாயிண்ட்ல வச்சுட்டு பாருங்க, இந்த 180 டிகிரி இங்க கரெக்டா இந்த பேஸ் லைன்ல கோயின்சைட் ஆகணும். இந்த லைன் கரெக்டா அந்த பாயிண்ட்ல இருக்கணும். கிளியரா? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 35. இன்னர்ல இருந்து 10, 20, 30 இன்னர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், 35 அப்படின்றத நோட் பண்றோம். நெக்ஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ, we have to join this. கிளியரா? so what is this angle அப்படின்னு கேட்டோம்னா this is 35 degree. நமக்கு நடுவுல இருக்கிறது தான் என்னது, I. இதுதான் I. so this is B. இது வந்து B யா இருக்கலாம், இது வந்து G யா இருக்கலாம். இது இந்த B யும் G யும் மாறலாம், சரியா? ஆனா இந்த I அப்படின்ற நடுவுல இருக்கிற பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, மாறவே கூடாது. so this is the angle to mark. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் இஸ் angle SMC is 145. 145 அப்படின்றது என்ன, obtuse. obtuseன்றது எப்படி இருக்கும், greater than 90 டிகிரியா இருக்கும். so this will be greater than 90 degree. பாத்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரியை விட கிரேட்டரா இருக்கும். இந்த இடத்துல எம்ன்றது தான் என்ன வரணும், நடுவுல வரணும். எஸ்ஸும் சியும் எந்த பக்கம் வேணா வரலாம். ஸோ ஹியர் இட் சி வரலாம், இங்க இருந்து எஸ் வரலாம். ஆர் இங்க சி இங்க எஸ் எப்படியும் மாறி வரலாம். எம்ன்ற பாயிண்ட் மட்டும் நமக்கு மாறக்கூடாது. கிளியரா? ஸோ இது நம்ம எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். 145 டிகிரி. ஸோ அதே மாதிரி we have to draw a straight line first. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வரைஞ்சாச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்றோம், மார்க் பண்றோம். திஸ் இஸ் த பாயிண்ட் டு பி த ப்ரொடெக்டரை வைக்கிறதுக்கு பாயிண்ட். அப்புறமா அந்த பாயிண்ட்டை பேஸ் லைன் கூட கரெக்டா கோயின்சைட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், 145 டிகிரி. பாருங்க, கீழே இருந்து 10, 20, 30, 40. இப்போ 10, 20, 30, 40, 50, 90, 100,
130 வந்தாச்சு, 140 வந்தாச்சு, 145 எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140, 150க்கு நடுவுல இங்க வர்றது தான் என்னது 145. 145 தானே கேட்டிருக்காங்க. கிளியர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ நவ் this angle is what angle அப்படின்னு பார்த்தோம்னா 145 டிகிரி. இதுல நம்ம நடுவுல இருக்க பாயிண்ட் என்னது எம். எம் தான் நம்ம நடுவுல இருக்கணும். this is M and this may be C and this is S. clear? SMC is 145 degree அல்லது CMC is 145 degree. so next last one என்னன்னு பார்த்தோம்னா fourth one is ABC is 180 degree. so what is 180 degree அப்படின்னு பார்த்தோம்னா this will be a straight line. straight line தான் என்னது வரும் 180 degree வரும். clear? that is we call it as straight angle. straight angle. so இது எப்படி வரையறதுன்னு பார்த்தோம்னா nothing. so angle on a straight line is 180 degree. so இதுல பார்த்தோம்னா this point we mark it as A. so this point we mark it as B and this point as C. இப்போ நமக்கு இங்க இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம் 180 டிகிரி. கிளியரா? ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்டர்ல தட் இஸ் வாட் 180 டிகிரினா எங்க மார்க் பண்ணுவோம்? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஜாயின் பண்றது தான் 180 டிகிரி. ஸோ த ஹோல் ஆங்கிள் இஸ் வாட் 180 டிகிரி. இது ஃபுல்லா இந்த பக்கம் பாதி இருக்கிறது 90, இந்த பக்கம் பாதி இருக்கிறது 90, மொத்தமா என்ன சொல்றோம் 180 டிகிரி. கிளியர்? ஸோ எல்லா ஆங்கிளும் நம்ம மார்க் பண்ணியாச்சு.